ஆட்டு குடல் கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் தொல்லை பிடிச்ச வேலை. பட் வந்து சுடு தண்ணிலலாம் போட்டு சுத்தமாக அந்த பைப்பெல்லாம் திருப்பி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டோம்னா. ஆனால் செய்கிற மெத்தடில் செய்யணும். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சுத்தமாக வாஷ் பண்ண குடலில் முங்குற அளவு தண்ணி வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் இஞ்சி, 1/4 ஸ்பூன் பூண்டு போட்டு ஒரு 10லேருந்து 12 விசில் விட்டுருங்க. தண்ணி நல்லா சுண்டி வேகட்டுங்க. அப்போ தான் குடல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு. நல்லா பூ மாதிரி வெந்த குடல் எடுத்து ஓரம் வச்சுருங்க. மிக்ஸி ஜார் எடுத்து 3 பெரிய தக்காளி, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு அரைச்சி இந்த பக்குவத்தை எடுத்து வச்சுங்க. எண்ணெய் தாராளமாக விட்டுங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போட்டு தாளிச்சிங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி, 1/2 ஸ்பூன் பூண்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குங்க. கமகமன் வாசனை வந்தோடனே நல்ல பெரிய கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி ஓரளவுக்கு வதக்கினா போதும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இதோட போட்டுருங்க. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கிற குடலை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. மினிமம் ஒரு 8லேருந்து 10 கிராமுக்குள்ளே இருக்கட்டும். அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டுடலாங்க. மூடியை போட்டு மறுபடியும் ஒரு 2லேருந்து 3 விசில் விடுங்க. நல்லா உப்பு காரம்லாம் அதில் குடலில் நல்லா ஊறிக்கிறோம். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஜென்ரலாக அம்மா குக் பண்ணாவே ஆயிலும் காரமும் கம்மியாக தான் போடுவாங்க. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெப்பரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் போட்டு இறக்குனீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். காரம் எனக்கு திட்டமாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெப்பரை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும்.